டேரக்டர் அட்லி பார்த்தீங்கன்னா, ஜவானோட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மந்த் கழிச்சு ஒரு சின்ன அப்டேட் ஒரு ரூமர் மாரி வந்தது. அதாவது தெலுங்கு ஆக்டர் அல்லு அர்ஜுன வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. ஒரு ஸ்டோரிய ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த அப்டேட் வர வேண்டியது. ஸோ சின்ன இஷ்யூனால இன்னுமே வரல. ஸோ நம்ம அட்லிக்கு ஒரு சேலரி இஷ்யூ. ஸோ அதுக்காக இப்போ அந்த படத்தை ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை வச்சு சல்மான் கான் கூட ஒரு படம் பண்ண போகிறாராம். அதாவது இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம். நம்ம சல்மான் கானை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஆர் முருகன் ப்ராஜெக்ட்டில் ஒரு படம் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். டேரக்டர் அட்லியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த படம் எல்லாமே பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் இவர் கூட ஒரு படம் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே இல்லைனா கொஞ்சம் லேட்டாகவே இந்த படத்தை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஆஃப்டர் சல்மான் கானோட மூவிக்கு அப்புறம் இவர் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் யார் கூட படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை தட்டி விடுங்க.